இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் விருதாச்சலத்தில் இருக்கிறீங்க. விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பிரேமலதா அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் தான் வந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனக்கணவராக இருக்கும் தானே பார்ப்பீங்க. கட்டாயம் இல்லை நீங்கள் ஓட்டு போட்டு கஷ்டப்படணும்னு பார்ப்பீங்களா? கட்டாயமாக லோக்கலில் இருக்காங்க, எளிமையாக அணுக முடியும். அப்படியேப்பட்டவங்கள தான் நீங்கள் பார்ப்பீங்க. தொகுதிக்கே சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க. அப்படின்ற போது யாரை மக்கள் பெருசாக ஆதரிப்பாங்க? லோக்கல்ல இருக்கிறவங்களே வெளில இருக்கிறவங்களே? லோக்கல்ல இருக்க தமிழரசி அம்மையார் அவர்களை தான் ஆதரிப்பாங்க. இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் 2 கேண்டிடேட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மற்றவங்கள விடுங்க, மற்றவங்க வந்து வெற்றி பெறணும்னு இல்லை. இப்போ டிவிக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கல, ஜஸ்ட் எங்களுடைய ஓட் பர்சன்டேஜை காட்டணும்னு நினைக்கிறாங்க. உண்மைதானே? கண்டிப்பா. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பிரேமலதா அவர்களா அல்லது தமிழரசி அவர்களா, இதுதான் அந்த களம். என்ன சொல்றீங்க? போட்டி 2 பேருக்கு இடையில. போட்டி 2 பேருக்கு இடையில தான். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு வாக்காளர் தனக்கான ஒரு வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? இப்ப நீங்க காலையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க போயிட்டு பிரேமலதா அவர்களை சந்திக்கணும்னா சென்னைக்கு போகணும். அனாமையார் தமிழரசி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க நேரம் அவங்க வீட்டுக்கு போகலாம். பிரேமலதா அவர்களுடைய இல்லம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா தமிழரசி அம்மா வீடு தெரியல உங்களுக்கு. கட்டாயமா. நாளைக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, ஓட்டு போடுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழரசி அவர்கள்ட்ட நீங்க நேரடியா போயிட்டு கேள்வி கேட்க முடியும். உண்மையா இல்லையா? கட்டாயமா. ஆனா பிரேமலதா அவர்களை கேட்க முடியுமான்னா கிடையாது. எங்கோ இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் இங்க ஒரு வேட்பாளரா மட்டும் வந்துட்டு ஒரு வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழரசி அம்மா அவர்கள் உங்களுக்கு நல்லது கெட்டது பிரச்சனை இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் கலந்துப்பாங்க.